இப்பொழுது ஊடகங்கள் வாயிலாக அருகம்பே இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பெருத்த செய்திகள் சென்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சொல்லுகின்ற செய்திகளிலும் உண்மை இல்லை. இந்த கருத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இதிலே பல சதிகள் இருக்கின்றன. இப்பொழுது பல்வேறு பிரதேசத்தை சார்ந்தவர்கள், எந்த இன மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்பொழுது அருகம்பே இஸ்ரேலின் கூடாரமாக மாறிவிட்டது, அவர்களிடம் சென்று விட்டது என்பதாக மிக பரவலான ரீதியிலே சொல்லப்படுகிற செய்திகளில் உண்மை இல்லை. அந்த கருத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இங்கு சுற்றுலா பயணிகள் நீண்ட காலமாக 25 வருடமாக வந்து போய்கொண்டிருக்கிற ஒரு இடம். அண்மை காலமாக ஏற்பட்ட ஒரு சில சலசலப்பு, அதனை வைத்துக்கொண்டு அருகம்பே பறிபோய் விட்டதாக சொல்லப்படுகிற கருத்துக்கள் தொடர்பில் இங்குள்ள ஹோட்டல் உரிமையாளர்களிடம் நாம் பேசுகிற போது வேறு சில தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அருகம்பே பிரதேசம் சுற்றுலாத்துறையிலே முன்னேறிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு சதி எமது உள்ளகத்திலே நடக்கிற சதியாக நான் இதனை சொல்ல விரும்புகிறேன். இங்கே எமக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான். இந்த இஸ்ரேல் விஷயத்தையும் பூதாகரமாக்கி இங்கே இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது, இங்குள்ள மக்களுக்கு பாரிய நெருக்கடிகள் உண்டாக்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளுக்கு பின்னாலும், இந்த நேக்கட் விவகாரம் இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னாலும் இங்குள்ள இஸ்ரேலியர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதான செய்திகள் பரவி, அதற்கு பிறகு ஒரு பாதுகாப்பு நெருக்கடிகள் இந்த அருகம்பை பிரதேசத்தில் ஆங்காங்கே ஒரு செக் போஸ்டுகள் போட்டு பிளாக் பண்ணப்பட்டதன் பின்னாலும் வேறு சதிகள் உள்ளூர் மக்கள் உள்ளூரிலே சுற்றுலாத்துறைக்கு பேர் போனவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற உள்ளூர் சதிகள் இருக்கின்றது என்பதான ஒரு சந்தேகம் எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இருக்கிறது. இந்த செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.